ஹாய் காய்ஸ், லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எங்கள் அக்கா வந்து சென்னையில் மேக்கப் ஆர்டிஸ்ட்காக படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் அக்கா வந்துட்டு இந்த ப்ளஷ் அகாடமியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு 1 month கோர்ஸ் தான் வரும். இதிலே வந்துட்டு நம்மளுக்கு மேக்கப், ஹேர் ஸ்டைல், மெஹந்தி, நெயில் ஆர்ட், பியூட்டி சர்வீஸ் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த அகாடமி வந்துட்டு விருகம்பாக்கத்தில் தான் இருக்குது. சென்னையில் இது ஒரே ஒரு பிரான்ச் தான் இவங்க வச்சுருக்காங்க. நான் லாஸ்ட் வீக் வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் அக்காவுக்கு மெஹந்தி கிளாஸ் தான் எடுத்திருக்காங்க போல். அதை என்கிட்ட காமிச்சிருந்தா. வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு புக்லாம் போட்டு கொடுத்து இருந்தாங்க. எங்க அக்கா இதுக்கு முன்னாடி 1 time கூட ஹேண்டில் வந்துட்டு மெஹந்தி விட்டதே கிடையாது. அவளுக்கு விடவே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அவள் கிளாஸ் அட்டன் பண்ணுறா, மெஹந்தி கிளாஸ் எப்படி விடணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே அவளுக்கு புதுசாக தான் இருக்கும் மெஹந்தி விடுறது. நான் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக விடுவேன், அதனால எனக்கு பழகிடுச்சு. அவள் இப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறா விடுறதுக்கு. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் டம்மி தான் வந்துட்டு அங்கேயே வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதை தான் எங்கள் அக்கா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா. இது வந்துட்டு நாங்களே தான் வாங்கினோம், பாண்டியில் தான் வாங்கினோம் ஒரு ஷாப்பில். அதுக்கப்புறம் மேட்ச் பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா வந்துட்டு தோசை, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு ஒரு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தேன், ராஜி மேக்கப் ஆர்டிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹேண்டில் நான் மெஹந்தி விட சொல்லி கேட்டிருந்தேன். அவளுக்கு பேப்பர்லலாம் நல்லா தான் வருது. ஹேண்டில் விடும் போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் நானும் கிளம்பி பஸ் ஏறி பாண்டிக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.